காங்கிரஸ் இது முதுகலை குத்துற கட்சி தான். நீங்க எடப்பாடி எல்லாம் துரோகின்னு சொல்லிக்கிறீங்க, காங்கிரஸ் பண்ண துரோகத்தை பட்டியல் போட்டீங்கன்னா அது பாட்டு எங்கேயோ போய் நிற்கும். இன்னைக்கு முடியாது. இந்த சாட் ஜிபிடியில் கேட்டீங்கன்னா அது ஹேங் ஆகி நின்று. ஸோ இப்போ பல்வேறு அரசியல் கட்சி விஜய் சிஎம்மாக தான் ஆனார். இப்போ எல்லாருக்கும் சிஎம் ஆக வேண்டிய ஆசை பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. அவன் அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜக திமுக கூட்டணி இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. திமுக ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருந்தாரு. அமெரிக்காவில் போய் படிச்சிருந்தான் பாருங்க. ஆமாம், அவங்க சொல்றாங்க, ஐயோ ஒரு ரொட்டியை வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கவர்மெண்ட்ல. ஏன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்ததா? இது என்ன விதமான ஃப்ராடுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குது? உங்களுக்கு மட்டும் 4 ஓட்டு கொடுக்கறதுக்கு அறிவு வேணாம். முதல்ல தனுஷ் வேற ஒரு பக்கம் கட்சி ஏற்பாடு நடந்துட்டு இருக்கான். எல்லா மாவட்டங்களையும் சிவகார்த்திகேயனை விட்டீங்களே, அவர் இன்னும் 100 நாளில் 1 லட்சம் கோடி அப்படின்னா அப்போ மீறி இருக்கிற இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 265 நாள் இருக்குது. அதில் வந்து ஒரு 2.5 லட்சம் கோடி வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி, 5 வருஷத்தில் வந்து 17.5 லட்சம் கோடி, ஒரு வருஷத்தில் 1 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்னா 5 பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜேகே சார். நேற்று வந்து பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது. அது முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் ஒரு டீ பார்ட்டி வைப்பார் நம்ம சபாநாயகர், அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர். நேற்று டீ பார்ட்டியில் வந்து இந்து கூட்டணி கலந்து கொள்ளவில்லை. உங்கள் வார்த்தையில் சொன்ன புள்ளி கூட்டணி கலந்து கொள்ளலை. வெரி குட். ஆனால் வந்து கனிமொழி அவங்க போய் நேற்று கலந்துக்கிட்டாங்க அந்த டீ பார்ட்டியில். ஸோ எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு, ஆஹா பார்த்தீங்களா பாஜக பக்கம் இவங்க நெருங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரிணாமுல் காங்கிரஸ் ரெபல் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சி மட்டும் வெளிநடப்பு செய்தார்கள். என்னன்னா அந்த மேட்ரு வந்து இன்னும் டிசைட் பண்ணலை. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த பக்கம் அது என்னது NCPA ஏதோ ஒரு கட்சி, அது எங்க இருக்குன்னே தெரியாது அந்த கட்சி, அதுல போய் சேர்ந்துட்டாங்கன்றாங்க. அது முடிவெடுக்கல. அவங்கள வந்து நீங்க கூப்பிட்டு வச்சு பேசினா எப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் கம்யூனிஸ்டும் மட்டும்தான் வெளிநடப்பு செஞ்சாங்க. காங்கிரஸ் ஏன் செய்யல? சரி, இப்போ புள்ளி கூட்டணி கலந்துக்கலன்னு சொல்றீங்கல்ல, புள்ளி கூட்டணியில் இப்போ யார் இருக்காங்க? திரிணாமுல் காங்கிரஸ் புள்ளி கூட்டணின்னு சொல்றீங்க. ஆனா 2024 தேர்தல் போது வெஸ்ட் பெங்கால்ல புள்ளி கூட்டணி போட்டி போட்டாங்களா? இல்ல. அப்புறம் அதை எப்படி நீங்க புள்ளி கூட்டணின்னு சொல்லுவீங்க? சரி, அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 2 பேரும் வந்து ஒத்துமையா நடந்துக்கிறாங்களா இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸும். சரி, 26 தேர்தல்ல அதுக்கு என்ன ஆச்சு? தேர்தல் முடிஞ்சு தோத்து போன பிறகு இவங்க வந்து எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்னாங்க. எல்லா கூத்தெல்லாமும் நடந்தது. அப்போ யார் எந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்க வந்து இவங்க வந்து எப்போ காங்கிரஸ் அண்ணாண்ட பக்கம் போயிடுச்சோ தமிழ்நாட்டில், அப்பவே சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டோம், எங்களுக்கு தனியாக சீட்டு ஊத்துருங்க, அவங்களோட உட்கார மாட்டோம்ட்டாங்கல்ல. அப்புறம் இப்போ ஏன் நீங்கள் கூட போயிட்டு வாங்க நீங்கள் எங்கள் கூட்டணி? இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது தமிழகத்தில் எதிரும் புதிருமா இருப்பாங்களாம், நேஷனல் லெவலில் ராகுல் காந்தியோட போய் சேரணுமா? எதுக்கு? நீங்கள் தான் வந்து மாபெரும் தலைவர், அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு ரொம்ப வருஷமாக சொல்லி நிற்கிறீங்க, இனிமேல் அதுதான் அப்படின்னு நம்புறீங்க. உங்களுக்கு எதுக்கு திமுகவோட தயவெல்லாம்? அதான் தாவேகா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கிறீங்க? இங்கே சண்டை போட்டுப்பீங்க, ஆனால் திமுக அவங்க பின்னாடி வரணும். என்ன அவங்க என்ன அது சுத்தமாக மானங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சினீங்களா? நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் கூட்டணின்னு வரத்துக்கு. அப்புறம் அவங்க போனதில் என்ன தப்பு? இல்லை, அதில் ஸ்டாலின் சொல்லியிருக்காராம், காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்ற ப்ரொபகண்டாவை இப்போ எடுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசணும். காங்கிரஸ் நம்பி போனால் கவுத்துருவாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லா இடத்துலையும் ப்ரொபகண்டா பண்ணுங்கன்னு ஸ்டாலின் வர சொல்லியிருக்காராம். இதை நம்ம ரொம்ப காலமாக சொல்லின்னு இருக்கிறோம். எல்லாம் சொல்லுவாங்க பாஜகவோட சேர்ந்தா, ஏன் இதே ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறாரு, திமுக எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பாஜகவோட சேர்ந்தா அது கூட்டணி கட்சிகள் எல்லாம் முழுங்கிடும் அப்படின்னு. நாம சொன்னோம் காங்கிரஸ் தான் அந்த மாதிரி முழுங்கும், ஒன்றும் இல்லாமல் பண்ணும், முதுகில் குத்தும். உங்களுக்கு தெரியலையா? நம்ம எவ்வளோ நாளாக சொல்லியிருந்தோம். இப்போதான் அவங்களுக்கு வந்து ஞானோதயம், காலம் கடந்த ஞானோதயம். சரி, என்ன பண்ணுறது, இப்போவாது ஞானோதயம் வந்து சந்தோஷப்படுங்க. காங்கிரஸ் இது முதுகில் குத்துற கட்சி தான். நீங்க எடப்பாடி எல்லாம் துரோகின்னு சொல்லிக்கிறீங்க, காங்கிரஸ் பண்ண துரோகத்தை பட்டியல் போட்டீங்கன்னா அது பாட்டு எங்கேயோ போய் நிற்கும். இன்னைக்கு முடியாது. இந்த சாட் ஜிபிடியில் கேட்டீங்கன்னா அது ஹேங் ஆகி நின்றுடும். பார்த்து அது கன்ஃபியூஸ் ஆயிரும். பின்ன அதுலேயே சொல்லுங்க, எவ்வளோங்க நான் எடுக்கிறது, உங்க லிமிட் தாண்டிடுச்சு, இதுக்கு மேலாம் நான் கொடுக்க முடியாது, உடனே நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லும். அந்த அளவுக்கு துரோகம் பண்ண காங்கிரஸ். இப்ப நான் அதை சொல்லாம என்ன பண்ணுவாங்க? அதுல இல்லாததை சொன்னா பரவாயில்ல, இருக்கிறத தானே சொல்ல போறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏன் எரியுது?
இப்போ திமுக வந்து பாஜகவோட போனால் உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை இப்போ அப்படி இல்லைங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து அண்ணாமலை வகையாராக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணாமலை வந்து திமுகவை எதிர்த்து வந்து ஸ்டஃப்பாகிட்டு இருந்தார் கூட்டணியில். இப்போ நீ வந்து போகும்போது இப்போ பாஜக ஆக போகுது, இப்போ வந்து திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு பாஜக தயாராக இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை வகையாராக்கெல்லாம் இப்போவே குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜக திமுக கூட்டணி இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு, திமுக ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருந்தாரு. இப்போ பாருங்கள் திமுக நெருங்குது, பாஜகவோட நெருங்குது, ஸோ பாஜகவோட கொள்கைகளை நீழ்த்து போயிட்டு இருந்து தமிழகத்தில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டணி அப்படின்றது வந்து கொள்கைகளை அடிப்படையாக வச்சு எந்த காலத்திலுமே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து எங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க, ஒன்றும் வேணாங்க, திமுக அதிமுக ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே போகிறதுன்றதே இருக்குல்ல ஒரே எலெக்ஷன் நேரத்திலேயே. அப்புறம் இதில் என்ன கொள்கையில் போடலாங்கலாம் வந்தது உங்களுக்கு? அடுத்தது திமுகவை தள்ளி வச்சிருந்தாங்கன்னா அதிமுக கூட தான் தள்ளி வச்சாரு. மறுபடியும் கூட்டணி வந்ததா இல்லையா? அதே கூட்டணிக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? இதுதான் அரசியல். சரி, இப்போ திமுகவை தள்ளி வச்சிருந்தாருன்னா கரெக்டு, திமுகவை தள்ளி வச்சிருந்தாங்க. நீங்க எப்படி பாருங்களேன், திமுக பாஜகவை கடுமையாக எதிர்த்து வந்தது. எல்லா விவாதங்கள்லையும் போயிட்டு பாஜகவை கண்ணா பின்னான்னு கடுமையாக எதிர்த்த இதே திமுகவில் இருக்கவங்கலாம் இன்னைக்கு வந்து பாஜகவை ஆஹா ஓஹோன்றாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி வருமா அப்படின்றாங்க. டீலிமிட்டேஷன் வந்து அவர் என்ன சொன்னாரோ, அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு சொன்னதையே இன்னைக்கு எடுத்து போட்டு இவங்க கண்டிஷன் மாதிரி போட்டு இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாற்றத்தை நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? பாஜக மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. திமுக இருக்கவங்களாம் நேற்று இவ்வளோ ஏங்க, அன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன், மோடி அவர்கள் கலைஞர் அவர்கள் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் தெரியுமா அப்படின்னு ஏராளமான விஷயங்களை பட்டியல் போடுறாங்க. இவ்வளவு நாளா அது கண்ணுக்கு தெரியல, இப்பதான் தெரியுது. அந்த மாற்றத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் திமுக பாஜகவுடன் சேரவில்லை, இப்போ சேர்ந்து விட்டது அப்படின்னா சரி, அண்ணாமலையை தள்ளி வச்சா நாங்க சேர்றோம், அதிமுக வந்தாங்க. இப்போ அண்ணாமலையே இல்லை, அதனால திமுகவும் வருது. ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்க? ஸோ அண்ணாமலை இல்லாதது பாஜக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்றீங்களா? நீங்க இது பாருங்க, அரசியல்ல கூட்டணி தாங்க. அவங்க யாரோட சீனிவாசன் சொல்லிட்டாங்க, நிரந்தர நண்பரும் கிடையாது, இந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்காங்க, அதிமுகவோடையும் இருந்திருக்காங்க, திமுகவோடையும் இருந்திருக்காங்க, தனியாகவும் இருந்திருக்காங்க. ஜனங்க என்ன ஓட்டு போடாமையா விட்டாங்க? ரெண்டுமே எதிர் துருவங்கள். சொல்லப்போனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொன்னார். 77 பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி முதல்ல, அதுக்கப்புறமா சட்டமன்ற தேர்தலில் அதை கைட்டி விட்டாரு. 80ல் அதே இந்திரா காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்கிறது, அதுக்கும் ஜனங்க ஓட்டு போட்டாங்கல்ல. அப்புறம் நீங்க வந்து இவங்க சேருவாங்களா அவங்க சேருவாங்களா அதை பத்தி ஜனங்களே கவலைப்படுறது கிடையாது. அப்புறம் நீங்களும் நானே கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம்? இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி, அதாவது வந்து கடந்த ஆட்சியை விட அந்த ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க, கிராஃபிக்ஸ்லாம் போட்டு 1 லட்சம் கோடி வந்து முதலீடை ஈர்த்திருக்காங்க அப்படின்னு நேற்று நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து நேற்று வந்து முதல்வர் விஜய் அவர் வந்து அந்த இதெல்லாம் எம்ஓபிலாம் வந்து பண்ணிக்கிட்டாரு. அந்த விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கரெக்டாக நான் வந்து இதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்பீங்களா? இல்லை, நான் கேட்க மாட்டோம். நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு தமிழக அமைச்சரை வந்து தீவிரமாக நான் ஃபாலோ பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் வருது மட்டும் இல்லை, பேப்பரில் வரதை கூட நான் நம்ப மாட்டேன். எனக்கு அங்கே கல் கட்டடம் வரணும், அதில் கம்பெனி பேர் இருக்கணும், காலையில் 7 மணிக்கு அங்கே சங்கு ஊதணும், உடனே தொழிலாளிகள்லாம் வந்து சாப்பாடு மூட்டை வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் எடுத்துன்னு உள்ளே போனோம், சாயங்காலம் 5 மணிக்கு வெளில வரணும். அப்போ தான் நான் நம்புவேன். போதுமா? அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். யார் சொன்னா 1 லட்சம் கோடின்னு? பேப்பரில் வந்தால் நம்பிடுவீங்களா? வாட்ஸ்அப்பில் வரதையே நம்ப கூடாதுன்னா பேப்பரில் வரதை நம்ப முடியுமா? அதனால நீங்கள் அங்கே கட்டடம் ஆரம்பிக்கிட்டோம், தொழிலாளி வேலைக்கு போட்டோம், அப்போ நம்பலாம். 100 நாளில் 1 லட்சம் கோடி அப்படின்னா அப்போ மீதி இருக்கிற இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 265 நாள் இருக்குது. அதில் வந்து ஒரு 2.5 லட்சம் கோடி வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி, 5 வருஷத்தில் வந்து 17.5 லட்சம் கோடி, ஒரு வருஷத்தில் 1 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்னா 5 வருஷத்தில் வந்து எப்படியாவது ஒரு 5லேருந்து 10 லட்சம் வேலை வாய்ப்பு வந்துடும். தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை, தறிகட்டு ஓடும் போல இருக்குது விலைவாசிலாம். எல்லார் கையிலையும் காசு இருக்கும். போதா குறைக்கு இப்போ ஆன்லைனில் வேற டாஸ்மாக் E2வா? ஆமாம், அது ஒன்று போட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இங்கே பண்ணிட்டு போக வேண்டியது, நேராக அங்கே போயிட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது. முதல் நாளே சர்வர் டவுன் ஆயிடுச்சான். அத்தனை பேர் போய் ஊந்தா என்ன பண்ணுறது? ஆமாம், இதுக்கும் ஏதாவது டோக்கன் சிஸ்டம் உண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த 1 லட்சம் கோடி அப்படின்னா இதில் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அண்ணன் TRB ராஜா, முன்னாள் தொழில்துறை அமைச்சர்,
அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறார் ரொம்ப லென்த்தியாக. இதில் என்னென்ன அதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றத பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே இங்கே இருக்கிற கம்பெனி அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா அதை பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாதுன்றாரு. அடுத்தது சிலதெல்லாம் வந்து போன ஆட்சியிலேயே திராவிட மாடல் ஆட்சியிலேயே வந்து நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்தது, அதை நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் பண்ணதாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது இந்த சில கம்பெனிகள்லாம் சொல்கிறாங்க மொத்தம் பெய்டப் கேபிட்டல் ஷேர் கேபிட்டலு 1 லட்சம் தான் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் நம்பர் தான் அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து 10,000 கோடி 1000 கோடி இப்படி 1000 தனியார் தொலைக்காட்சியில் வேற இருக்குன்னு சுமந்த் வேற போட்டு வச்சிருக்காரு இல்லையா? அது யாரோ என்னென்னவோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியுமான்னு இதுதான் நான் சொல்கிறது. இந்த விஜயகாந்த் படம் ஞாபகம் இருக்கா? இவருக்கு பொங்கல் கொடு, சூடா கெட்டி சட்னி கொடு அப்படின்வாரு. அவரும் உக்காந்தின்னு ஆஹா நீங்கள் அவ்வளோ எவ்வளோ அப்படின்னு பேசி முடிச்ச உடனே போயிட்டு வான்வார்ல. அந்த மாதிரிலாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. எனக்கு வந்து இங்கே வந்தாடும். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணன் டிஆர்பி ராஜா. ஏங்க நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது கேட்டப்போ ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சிங்க. ஆமாம், இப்போ பாருங்களேன், காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, கோலங்கள் மாறுவதில்லை. இப்போ இபிஎஸ் சிஎம்மா இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னாரு, அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறமா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டப்போ அதெல்லாம் வழக்கம் இல்லையேன்னு சொன்னார் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவர் வெள்ளை பேப்பரே காமிச்சு போட்டார். இன்னைக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்ன்றாரு. நல்லா கேட்குறாங்க ஐயா டீட்டெயிலு. ஏங்க ஒவ்வொருத்தரும் ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆட்சியை விட்டு வெளில வரும்போது கூடுன்னு கேட்குறீங்க. ஒரு ஸ்திர புத்தி கிடையாதா? எப்போ ஒரே மாதிரி பேசணும் அப்படின்றது தெரியாதா? கொடுக்கணும்னா எப்போ இருந்தாலும் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்னா எப்போ இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. இப்போது எதிர்கட்சி மோடுக்கு திமுக வந்துட்டாங்க, பழையபடி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த 21 வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இது வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லப்போனால் இவர் யோகி அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஊபியில் இந்த மாதிரி இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு நடத்துகிறாரு. 33 லட்சம் கோடிகள் எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. ஆனால் 33 லட்சம் கோடியும் வந்துருச்சா அப்படின்னா அது சொல்ல முடியாது. இப்போது திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, 46% வந்தது, 75% வந்தது, இப்படின்னாங்க. சரிங்க, என்னென்ன கம்பெனி அங்கே ஆரம்பிச்சிடாங்க? அந்த வின்ஃபாஸ்ட் மட்டும் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது. மீதி எத்தனை வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபோர்டு கூட வராங்களா என்ன ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. அந்த வின்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காலக்கப்பலில் ஏறி பின்னாடி போயிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அண்ணா சாலையில் இருக்க அவங்க ஷோரூம் பாருங்க, மவுண்ட் ரோடு வின்ஃபாஸ்ட்னு போட்டிருக்கோம். மவுண்ட் ரோடுன்றதை மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? துக்ளக்கில் வந்து சோ அவர்கள் மவுண்ட் ரோடுன்னே போட்டிருந்தாரு. அதை கேள்வி கேட்பாங்க, இது இவங்க தானே திறந்து வச்சாங்க, என்ன ஒன்றும் மவுண்ட் ரோடுன்னு சொல்லி நிற்கிறீங்க, இது அண்ணா சாலை ஆயிடுச்சிங்கன்னு யாராவது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் ஓடட்டும். இப்போது 1 லட்சம் வேலை வாய்ப்புகள்ன்றாங்க, ஏதோ டேட்டா சென்டர்ன்றாங்க, அது வருது இது வருது. இந்த ஸ்டெலாண்டிஸ்னு வேற ஏதோ ஒன்று பார்த்தேன்னாரு. ஸ்டெலாண்டிஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 14 பிராண்டு, யூரோப் அண்ட் அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து இப்போ அது ஊத்தின்னு போய் நிற்குது யூரோப்பில். ஸ்டிஃப் காம்படிஷன். ஏன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, அதான் எனக்கும் தெரியல. சரி, அதாவது மசரத்தி இது மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது, ஜீப் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் அந்த இதில் இருக்குது. அவங்களுடைய ஐடியா என்னன்னா, எதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா பண்ணுவோம், பிளாட்ஃபார்ம் ஒன்று அவங்கவுங்க ஒவ்வொன்று பண்ணிப்போம் அப்படின்ட்டு தான் ஒன்றா சேர்ந்தாங்க. யூஎஸில் இருக்க சில கம்பெனிகள், யூரோப்பியன் யூனியனில் இருக்க கம்பெனிகள் அப்படின்னு சேர்ந்துட்டு 21-22 வாக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டு பயங்கரமாக லாஸில் ஓடினுக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிஓவை மாற்றி முடிச்சிட்ருக்காங்க. அவங்க இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல கட்டடம் கட்டட்டும், தொழிலாளி வேலைக்கு போட்டோம், சம்பளம் கிரெடிட் ஆகட்டும், அப்போ நான் நம்புகிறேன். இல்லை 1 மாதம் வந்தால் போதும், 3 மாதம் வரணுமா? 1 மாதம் வந்துட்டாலும் இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது அவன் கட்டடம் கட்டிட்டானா ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். ஆமாம், நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவன் பாட்டுக்கு வாடகை தான் எடுத்துருப்பான் பெரும்பாலும். ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் எவ்வளோ வருஷம் கடந்துச்சு அப்படியே, கரெக்ட். பின்னி எவ்வளோ வருஷம் கடந்துச்சு அப்படியே. இல்லை, ஆனால் இது கரெக்ட். நீங்கள் சொன்ன உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ இது மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று செட் எல்லாம் போட்டு அதை ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி அங்கே 2 ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தா எங்கடா கணத்தை காணுமேன்ற மாதிரி கம்பெனியை காணும்லாம் நிற்கக்கூடாது. அதனால 1 மாதம் சொன்னேன். சரி ரைட், 6 மாதம் சம்பளம் வரணும். சரி, ஓகே சார். இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், அது ஒரு பக்கம் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவனுக்கு என்னவா? என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம், அவரோட ஓட்டை பிடிக்கிட்டீங்களேங்க. நீங்கள் ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியவரை அவர் வந்து ஓட்டு போட்டு தான் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டு இருந்தார்.
பாவம் 4 ஓட்டு வச்சுருந்தாரு, அதில் ஒரு ஓட்டை வேற பிடிங்கிட்டீங்க. அவர் புலம்புறாரு, அவருக்காக போராளிகள்லாம் வந்து பார்த்தீங்களா சிஜிபி போன்ற விஷயங்கள்ல அவர் போராளியாக இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஓட்டை நீங்கள் பிடிங்கி வச்சு நிற்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம்? அவர் கர்நாடகத்தில் தானே இருக்காரு. ஆமாம், அங்கே அந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் அப்படின்னு இங்கே தமிழகத்தில் கூட நடந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பண்ணுறது வந்து மாநில அரசாங்க அதிகாரிகள். எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இது எஸ்ஐஆர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இதுதான். அடுத்தது ஒருத்தருக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு இருக்கணும். அதனால தான் அது உங்களை மாதிரி சாமானியர்களுங்க, அவர் ஒரு நடிகர். வரேன் அதே என்ன பிரச்சனை அதில்? இது ஓட்டு தானே சொல்கிறீங்க? ஆமாங்க. ரைட்டு. வேற அது உங்களோட காரு வீடு அதை சொன்னேன். இல்ல நீங்க சிந்தனை திசை மாதிரி இல்லைங்க. 4 காரு 4 வீடு வச்சுக்கிட்டீங்கன்னா 4 வீடுல 4 கார் இருந்தா பரவாயில்ல, ஒரு வீட்டுல 4 கார் இருந்தா பார்க்கிங் இருக்காது. இந்த மாதிரியான பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பத்தி சொல்லிட்டு நான். சரி, இப்போ அந்த பெங்களூர்ல வேற புதுசா ஏதோ ஸ்கீம் கொண்டாடுறாங்களா, இங்க ரோட்லயா எங்கேயோ ஓரத்துல நிறுத்துறதுக்கு ஏதோ வாடகை போடுறது அப்படின்ன மாதிரி கொண்டு வரதா இன்னைக்கு ஒரு பேப்பர்ல பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை, சினிமாவே எடுத்துட்டாங்க அதை வச்சு. அந்த பிரச்சனையை சொன்னேன். நீங்க வேற எதுக்கோ போயிடாதீங்க. அவரு ஆந்திராவில் போயிட்டு அந்த பிலிம் சேம்பரா ஏதோ ஒரு இதுல தேர்தலில் நிக்கணும்னாரு. ஞாபகம் இருக்கா? அஷ்டோர்த்திட்டாங்க, ஓடிப்போ அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து என்ன காரணம்? அதுவும் வந்து அப்போ அந்த கரப்பாம்பூச்சியே கிடையாது இல்லை. ஆமா, இப்போதானே வந்தது. அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் தானே அடிச்சு துரத்தினாங்க, நீங்கள் இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு யாரை குறை சொல்லுவீங்க? அடுத்தது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் மாறணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அது கேட்கும், இதுக்கு முன்னாடி உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் எங்கேயாவது இருந்திருக்குதா, இருந்ததுன்னா எந்த தொகுதியில் அப்படின்னு கேட்கும். அது கூட கொடுக்காம நீங்கள் மாற்றிட்டு 4 இடத்துல ஓட்டை வச்சுக்கின்னு மற்றவங்களுக்கு மட்டும் நியாயம் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய விஐபி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இது என்ன விதமான ஃப்ராடுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குது உங்களுக்கு மட்டும் 4 ஓட்டு கொடுக்கறதுக்கு? அறிவு வேணா முதல்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, ஆஹா நமக்கு இந்த மாதிரி ஓட்டு இருக்குது, நம்ம இதை மாறணுமே அப்படின்னு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வசதி இருக்காருங்க. இப்போ கர்நாடகாவில் ஷூட்டிங் நடந்திருக்கும், அங்கே தேர்தல்னா அங்கே ஓட்டு போடுவார். தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடந்திருக்கும், அங்கே ஓட்டு போடுவார். ஓட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒரு நல்ல இடத்துல பண்ணால் நீ இப்படி தப்பாக பேசுறீங்க. ஓ, சினிமாவில் காசு வாங்கி நஷ்டியானா நீ பெரிய அப்பாட்டகரு, உனக்கு சில்லறையை செதறி விடுற நாங்கள்லாம் டுபாகூர். உனக்கு ஓட்டே இப்போ இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ணால் கூட இந்த ஆளுக்கு ஓட்டே போடக்கூடாது, ஓட்டே கொடுக்கக்கூடாது. அதான் எலெக்ஷன் நிற்க வைக்கிறதுக்கு தடை விதிக்கிறீங்க நீங்கள் இது மாதிரி சதி பண்ணி. எலெக்ஷனில் அவர் பண்ண ஃப்ராடுக்கு வந்து சட்டப்படி என்ன பண்ணணும் அது பண்ணி உள்ள தூக்கி போடுங்க. என்ன எலெக்ஷன் நிற்க நீங்கள் பெரிய எலெக்ஷன் நினைச்சு என்ன பெரிய கீச்சா நீ ஏங்க எம்பி ஆவார் கீச்சாரில் என்ன ஓட்டு வாங்கினாருன்னு தெரியும்ல. ஒரு விவாதத்திலே வந்து சுப்பிரமணியன் சாமி அவர்கள்கிட்ட நினைக்கிறேன் நல்லா பக்குன்னு வார்த்தையிலே கொடுத்தமிச்சார் அவர். இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் நம்ம அறிவுஜீவின்னு தூக்கின்னு சுற்றுறான் பாருங்க. நம்மள சொல்லணுங்க, என்ன தெரியும் இவனுக்கு சினிமாவில் நடிக்கிறத விட்டுட்டு எல்லாத்துலேயும் உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருப்பான். நீ ரொம்ப யோகியமாக இருக்கியா? முதல்ல அடுத்தவனை வந்து நீ குறை சொல்றீங்க. ஒரு சாதாரண ஓட்டு விஷயத்துலேயும் இப்படி டுபாகூர் பண்ணி ஃப்ராடு பண்ணி ஊரை ஏமாத்திட்டு தெரிகிறேன் தற்கூரி. என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் கேட்ட தெரியலங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, இது கூட தெரியாத நீ வந்து மற்ற பிரச்சனைகளை பற்றி கருத்து சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? அறிவு கட்டவன் தானே நீ. அறிவு இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பியா? சாதாரண ஒரு குடிமகன் கூட வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னாடி அங்கே இருந்தது இங்கே வேணும் அப்படி அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறான்ல. நீ கொடுக்கலன்னு சொன்னால் ஒன்றும் தெரியாத தற்கூரியாக இருக்கணும், இல்லை திமிரு பிடிச்சவனாக இருக்கணும். ரெண்டுத்துல எது இருந்தாலும் வந்து நீ அனுபவிக்க வேண்டியதுதான். இதுக்கு பையனோ வந்து இது இவனுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரியறா பாருங்க, அவனை தான் நான் குறை சொல்வேன். பல அமைப்புகள் வந்து போராளிகள்லாம் பயங்கரமாக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இறங்க வேற என்ன வேலை? அதாவது அந்தோலன் ஜீவின்னு சொல்லுவாங்க, இந்த என்ஜிஓன்னு இருக்குது, இந்த வசூலிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போராளி லிஸ்ட்னு சொல்லுவோம் போல இருக்குது. இதை வச்சுக்கினே காசு பார்த்துன்னு ஒரு கும்பல். இந்த போராளிகள்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க, இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி சம்பளம் வருது, எப்படி பிழைக்கிறானுங்க, இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பல பேர் வந்து ஏன் இந்த கரப்பாம்பூச்சியே எடுத்துக்காங்களேன், 9000 ஸ்கொயர் ஃபீட்டாக இன்னும் வீடு, அதுக்கு இன்னும் லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்துன்னுக்கிறாங்களா, எங்கே எதிராக வருதுன்னா இப்போ வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். அந்த இன்னொன்று அந்த தீப் கேவா அதனால் அமெரிக்காவில் போய் படிச்சுருந்தான் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ ஒரு ரொட்டியை வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரும் கவர்மெண்ட்டில். ஏன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்ததா? சரி அமெரிக்காவில் போய் படிச்சு எங்கேந்திரா காசு வந்தது? ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கொடுத்தாங்க? ஸ்காலர்ஷிப்பு ஃபீஸ்லன்னா உனக்கு 100% 200% கொடுப்பாங்களா ஸ்காலர்ஷிப்பு? இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுக்கு காசு அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஒரு ரொட்டியை ஷேர் பண்ணி தின்னவங்க தான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இவன் ஒரு காலத்தில் ஆப்பு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுவேன்.
ஆமாம். அந்த தொடப்பக்கட்டை இன்னைக்கு கரப்பாம்பூச்சிக்கு பின்னாடி நின்றுக்கின்னு அதை வந்து முன்னாடி தள்ளி நிற்குது. இப்போ அந்த போராளிகளை இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம நம்மளும் ஒரு போராளியா போயிட்டு இருக்கலாம். ஜேகே எதுக்கு வந்து இப்படி பழப்பத்தை தெரிச்சுட்டு இருக்காங்க? காசு 4 கோஷம் இன்க்ளூப் ஜிதாபாத் அவ்வளோதான். அப்படியே வெளிநாட்டுக்கு போகலாம், ஃப்ளைட்டில் பறகலாம். நல்லா அது வேற. இவர் வந்து எல்லாருக்கும் ஏதோ உணவு கொடுக்குற மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. அதில் பின்னாடி ஒருத்தர் ஒரு கேஸு ஏதோ ஒரு விஸ்கி எடுத்துகிட்டு போகிறார். ஒரு விஸ்கி 9,500 ரூபாய். அதை வேற போட்டுக்கிறாங்க. அதுதான் சொல்ல, பேசாமல் போராளியாக போய் தான் நல்லா இருக்கும். ஜேகே எதுக்கு நமக்கெல்லாம் இது யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போது திமுக கொண்ட செயல்பாடுகள் இப்போ கொஞ்சம் வந்து கருணாநிதி ஆட்சி காலத்திலேருந்து கொஞ்சம் தோய்வடைந்து, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இன்னும் தோய்வடைந்து, உதயநிதி காலத்தில் இன்னும் தோய்வடைஞ்சு, இப்போ இன்பநிதி நேற்று பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பயங்கர பரபரப்பாக போயிருக்குது. அவர் வந்து கடலில். அப்போ அடுத்து திமுக ஆட்சியில் வந்து அண்ணா சாலையில் சர்ஃபிங், அண்ணா சாலையில். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக தோய்வு நிலை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வேற ஒரு பக்கம் கட்சி தொடர்ந்துருக்காங்க, ஏற்பாடு நடந்துட்டு இருக்கான். எல்லா மாவட்டங்களையும் சிவகார்த்திகேயனை விட்டீங்களா? அவர் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல, பட் இவரெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சரவணாஸோட அண்ணாச்சி அவர் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முடிவில் இருக்காரு. அது வேற. அதெல்லாம் 2 நாள் மட்டும் எல்லா அந்த அவங்களோட கூட நடிச்சாங்களா ஒரு இந்தி நடிகை கௌதமி ரூட்டேலாவா, அவங்க வந்து ஒரு ஊர்மிளா ரூட்டேலான்னு நினைக்கிறேன். ஊர்மிளா ரூட்டேலா. ஆமா ஆமா. அவங்க வேற சொன்னாங்க அடுத்து சிஎம் ஆவாருன்னு வேற சொல்லிட்டு. ஸோ அவர் வேறு இப்போ எல்லாரையும் சந்திச்சுட்டு, அதாவது இந்த சோஷியல் சர்வீஸ் மக்களை சந்திச்சுட்டு, நம்ம நண்பர்லாம் போய் நேற்று முந்தானத்தை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி போய் பார்க்கலான்ட்டு. ஸோ இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் விதை சிஎம்மாக தான் ஆனார். இப்போ எல்லாருக்கும் சிஎம் ஆக வேண்டிய ஆசை பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. இப்போ விஷாலுக்கெல்லாம் வேறு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு ஆசை வந்துட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தேஞ்சு போன மாதிரி இருக்குது, அதிமுக ஒன்றும் சொல்கிற லெவலில் இல்லை. இப்போ எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? அதாவது இந்த ஸ்டார் வார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம நேராக பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சினிமா நடிகரும் அவர் ரசிகர்களை நம்பி அரசியலில் குதிக்கிறது. அதுக்கப்புறம் இது நீங்கள் இன்னைக்கு இதை வச்சு முடிவு பண்ணாதீங்க ஜேகே. இந்த 2 நடிகர்கள் சேர்ந்து படம் நடிக்கிறதுன்னு பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி 2 நடிகர்கள் ஒன்னா கூட எம்ஜிஆர் சிவாஜி கூண்டுகளிலிருந்து பார்த்துருக்கேன். ஆமா. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். உன் ரசிகர்கள் எனக்கு ஓட்டு போடுவான், ஏன் ரசிகர்கள் ஒன்றுக்கு போடுவான், 2 பேரும் ஒரு லட்சிய கூட்டணி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஏன் நடிகர்களோட நிறுத்திக்கணும்? நடிகைகளையும் நம்ம வந்து சினிமாவுக்கு வாங்க, அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோமே. சம உரிமை கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நிஜமாவே ஒரு கலர்ஃபுல் ஃபைட்டாக இருக்கும் ஜேகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் அவங்க கட்சி கொடியை வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுப்பாங்க. அப்படியே பல மின்ன போது பாருங்களேன் தமிழ்நாடு. ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் மின்னுதோ இல்லையோ, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எலெக்ஷன் போது அப்படியே சும்மா கலக போது. இது சீசன் எப்படி எத்தனைன்னு கேட்டுறாதீங்க. என்ன சார் சீசன் எத்தனாவதுன்னு கேட்டுறாதீங்க. சீசன் எபிசோட வரக்கூட இல்லை. இப்போ இது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எல்லாமே வந்து பலரும் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ பல்வேறு மாநிலங்கள்லேயும் வந்து ஒரு அரசியல் சார்பு அது போன்ற நிகழ்வு தமிழ்நாடு மொத்தம் இந்த சினிமாவோட சிக்கி சீரஞ்சிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி சினிமா நேற்று வந்தவங்களாம் இப்போ ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தில் அப்படின்ற எண்ணம் வந்து பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இது ஒரு புற்றீசல் மாதிரி எல்லாமே கட்சி ஆரம்பிக்க துவங்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது சார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த குணமா அப்படின்னு தயவு செஞ்சு என்னை கேட்டுறாதீங்க. அந்த உலக அழகி போட்டி அப்படின்றது ரொம்ப வருஷமாக நடந்துருக்குதுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மது சாப்ரேவா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பட் அப்போ அது பெருசாக பேசப்படலை. ஐஸ்வர்யா ராய் அதுக்கப்புறம் உடனே அவங்க வந்து அது ஏதோ 2 வச்சுருக்காங்க, பிரபஞ்ச அழகி, பிரியங்கா சோப்ரா அப்படின்னு. அவங்க 2 பேரும் டக்குன்னு ஒரே காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி அழகிய போட்டி அப்படின்னு மிஸ் 21வது தெரு, மிஸ் 24வது தெரு அப்படின்னு அதோட மிஸ்ஸஸ்ன்னு வேற ஆரம்பிச்சு எங்கே பார்த்தாலும் போய் அதான். ஆமாம். இது பியூட்டி பார்லர்லாம் நிறைய ஆரம்பிச்சு எங்கே பார்த்தாலும் வந்து அழகி போட்டி அப்படின்ன பிறகு இன்னைக்கு யாருமே அந்த அழகி போட்டியை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. யார் ஜெயிக்கிறாங்க என்ன அப்படின்றதும் கிடையாது. இந்தியாவில் அதுக்கான மவுஸே போயிடுச்சு. அதை ஒத்துக்கிறீங்களா? நாளைக்கே வந்து இதை பாருங்கள், இவங்க வந்து மிஸ் வேர்ல்டு ஆகிட்டாங்க அப்படின்னு. அப்படியா, அதுக்கு என்னப்பா ஒரு டீம் போறையும் கூட அப்படின்னு நம்ம பாட்டுக்கு போயின்னே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அதுவே டோட்டலாக ஒட்டுமொத்த நடிகர்களுடைய மவுஸை குறைச்சிரும். எல்லாரும் அழகி போட்டி பியூட்டி பார்லர் மாதிரி தான் ஆயிடும். அது நம்பர் 1. நம்பர் 2,
நம்ம வந்து வடக்கன்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் அங்கே யாரும் சினிமா நடிகர்கள்லாம் வந்து அரசியலில் வந்து கலக்க முடியல. அவங்க அதை பற்றி கேரே பண்ணுறது கிடையாது. நீ நடிகனா அப்படியே சினிமா பார்க்குறமா, அங்கே சில்லறையை செதற விட்றமா, அதோட நிறுத்திக்கோ. நீ வந்து இங்கே அட்ரஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு. இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொள்கை வசனம் பேசுறது, பஞ்சு டைலாக் அப்படின்ற பேரில் வந்து அப்படி பார்த்தீங்களா. இது இன்னொன்று ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் எல்லாரும் நீங்கள் வருவாங்கலாம் நினச்சிக்காதீங்க. அது அந்த சத்யராஜ் சொன்னது தான். நம்ம அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் காலங்காலமாக இவங்களும் வந்து கட்டவுட்டுக்கு பால் ஊற்றிங்கன்னா தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துடுவார், நம்மளும் வந்து வட்ட செயலாளர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்து பார்ப்பாங்க. அப்படியே கொஞ்சம் காலம் ஓட்ட வேண்டிதான். இப்போ என்ன யாராவது உங்களை கழுத்து பூச்சி ஈத்துன்னு வந்து ஏன்னா எனக்கு அரசியல் வரேன்னு சொன்னேன், 31 எலெக்ஷன் வரும்போது நீ ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு கேட்க போகிறாங்களா? அப்படியே வச்சு பணத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெயக்கே. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.